முதல் உயிர்வாளி அவங்கதான். சுத்திகளையும் பாக்குறாங்க, எதுவுமே தெரியல. நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் என்ன ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா அழ ஆரம்பிச்சுட்டாங்களாமா. அதுக்கப்புறம் நான் இப்ப எங்க இருந்து வந்தேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தாமரை தண்டு கீழே இறங்கி பாக்குறாங்களாம். அங்க இறங்கி பார்த்தா கீழே பகவான் படுத்திருக்காங்க. இல்லையே, பகவான் அங்க சயனித்து இருக்கிறார். ஆனா என்ன ஆச்சு தெரியல, பிரம்மாவோட தெரியல. அப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம திரும்பி அந்த இடத்துக்கே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் அங்க உட்கார்றாங்க. அப்ப ஆனா வர்ற அந்த தண்ணில ஏறி வரும்போது அவங்களுக்கு அந்த 2 வார்த்தைகள் கேக்குது. என்னன்னா தா பா, தா பா அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள். அந்த இது கேட்ட உடனே என்ன ஆகுது, நான் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுதான் இப்ப நம்முடைய மனித வாழ்க்கையுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா, ரிஷபதேவர் அவங்களுடைய மகன்களுக்கு உபதேசிக்கும் போது தபோதிவ்யம் புத்திர ஏன சத்வம் சுத்தியர் எஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். இதான் என்னன்னா மனித வாழ்க்கை தவ வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம தன்னுணர்வுக்காக நம்ம மனித உடல் யூஸ் பண்ணணும். இப்ப யூஸ் பண்ண முடியும். மத்த இதனால மத்த உயிர்வாளினால அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்ப மனித உடல் அப்ப அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அப்ப அந்த ஆனந்தத்தை நம்ம உணர முடியும். அப்ப பிரம்மா நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, தவம் பண்ணாங்க. இப்ப முதல் உயிர்வாளிதான் இல்லையா. அப்ப நாம இப்ப என்ன நினைக்கிறோம், வெளிப்படையா சாதாரண கடமை என்ன இல்லையா, என்ன சொல்லுவாங்க இல்லையா, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு செட்டில் ஆகணும், இதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு சொல்றோம். ஆனா முதல் உயிர்வாளி பிரம்மா இல்லையா, அவங்களுடைய கடமை என்ன ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கேக்குறது தவம். நான் தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தவம் பண்ண பிறகு எத்தனையோ கோடான கோடி வருடங்கள், தேவர்களுடைய கோடான கோடி வருடங்கள் அவங்க தவம் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது, ஓ நான் பிரம்மா, நான் படைப்பு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியுதாமா. அப்ப தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அதுக்கப்புறம் தான் பகவானை அவங்களால நேரடியாக பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மை அடையணும். இப்ப தூய்மை அடையாததுனால ஏன்னா பகவானுடைய நாபிக்கமலத்தில் இருந்தார். ஆனா இருந்தாலும் பகவானை பார்க்க முடியல. அப்ப பாருங்க, அப்ப பிரம்மாவாலேயே முடியல அப்படின்னாக்கா அப்ப நம்மளால முடியுமா அப்படின்னா இல்லையா. அந்த அளவுக்கு தவ வலிமை, நம்ம அந்த தூய்மை அடையணும். அந்த தூய்மை அடையும் போது நாமளும் பகவானை கண்டிப்பாக தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இது தெரியுது. இப்ப தெரிஞ்ச உடனே பகவானை பாக்குறாங்க. பகவானை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது, ஓகே நான் படைப்பு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு பகவான்கிட்ட பிரார்த்தனைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பிரார்த்தனை இங்க இருக்கு. நான் ஸ்லோகா மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். ஆல்ரெடி 8 ஸ்லோகா முடிச்சுட்டாங்க இல்லையா. நான் அந்த கண்டினியூ வர்றதுக்காக ஸ்லோகா மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே நான் போறேன். ब्रह्मोवाच ज्ञातो असि मे अद्य सूचिरा ननु देहभाजां न ज्ञायते भगवतो गतिरिदम् अवत्यं नान्यत्वतस्ति भगवन् अभिदन्न चुत्तं माया गुण வியதிகராத்யத் உருவிபாசி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உம்மை அறியும் அறிவை பெற்று இருக்கிறேன். ஓ, உம்மை அறிவதற்கு இல்லாத உடலை பெற்று இருக்கும் உயிர் பொருள்களின் துர்பாகிய நிலையினை என்னென்பேன். எனது பகவானே, நீர் ஒருவரே அறிந்து கொள்ள தக்கவர். ஏனென்றால் உம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அவ்வாறு ஒன்று இருக்கும் என்றால் அது முழுமையுடையதாயிராது. பொருள்களின் படைப்பு சக்தியினை வெளிப்படுத்தியதின் மூலம் நீரே பரமனாக விளங்குகிறீர். இதுல நம்ம பிரம்மதேவர் அந்த பிரார்த்தனையில நம்ம ஒவ்வொரு லைனும் முக்கியம்தான். நம்ம ஒவ்வொரு லைனுமே பார்க்கலாம். என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உம்மை அறியும் அறிவை பெற்று இருக்கிறேன். அப்ப நம்ம பகவானை அறியணும்னா கண்டிப்பா தவம் செய்யணும். இப்ப அந்த தவத்தின் வலிமையின் மூலமாக, அந்த உன்னத அறிவின் மூலமாக நம்ம பகவானை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் இங்க சொல்றாங்க. இப்ப அடுத்து, ஓ உம்மை அறிவதற்கு இல்லாத உடலை பெற்று இருக்கும் உயிர் பொருட்களின் துர்பாகிய நிலையினை என்னென்பேன். அப்ப நம்ம எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நமக்கு புகழ் கிடைக்கலாம், எத்தனையோ செல்வங்கள், அழகு எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்ம பகவானை தெரிஞ்சுக்கலைன்னா அது எல்லாமே வேஸ்ட் தான், துர்பாகியம்
அவங்க எல்லாருமே துர்பாகியசாலிகள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனவே எனது பகவானே, நீர் ஒருவரே அறிந்து கொள்ளத்தக்கவர், ஏனென்றால் உம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. இப்ப நம்ம யாரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பகவானை தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை இல்லையா? பகவானுக்கு சமமானவர் யாரும் இல்லை, பகவானை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அப்ப நாம தெரிஞ்சுக்கிறது யாருன்னா நம்முடைய நித்திய உறவு பகவான். இப்ப அந்த உன்னத பகவானை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் அவ்வாறு ஒன்று இருக்குமானால், அப்ப சரி இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனா என்ன ஆகுது, அது எப்படி இருந்தாலும் ஃபுல்லாவே ஆகாது, முழுமையுடையதாக இராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே இந்த பொருளுக்கு, இந்த படைப்பு பண்றதுக்கான எல்லா மூலப்பொருட்களும் பகவான் தான் பிரம்மதேவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப பகவான் தான் ஆதி படைப்பாளர், பிரம்மதேவர் செகண்டரி படைப்பாளர். இப்ப நாம எல்லாருமே செகண்டரி படைப்பாளர் தான் இல்லையா? அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே மகத்தத்துவத்துல பகவான் தான் எல்லாமே வைக்கிறாங்க. இப்ப அதன் மூலமா தான் பிரம்மா படைக்கிறாங்க. ஏன்னா பகவான் பிரம்மதேவர் எப்படி பிரார்த்தனை பண்றாங்க, உங்களுடைய கருணையினால் தான் நான் படைக்கிறேன், இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இதுல உயிர்வாளிய முதல் உயிர்வாளி பிரம்மதேவரே இந்த மாதிரி சொல்லும் போது, அப்ப நாம எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம இங்க செய்யறோம் எல்லாமே அப்படின்னாலும், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் எல்லாமே பகவானுடைய கருணையின் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்ப பார்த்தோம்னா 10வது காண்டத்திலயும் பிரம்மதேவர் அங்க பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா? இப்ப புருஷோத்தம மாதத்திலயும் இது படிப்பாங்க. அப்ப பாருங்க, பிரம்மதேவர் மாயையின் வசப்படுறார் இல்லையா? அந்த கன்றுகளையும், இந்த கதை கேட்டிருப்பீங்க இல்லையா? கன்றுகளையும் அந்த இதுல கோபகுமாரர்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன அதுக்கப்புறம் தெரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப முதல் உயிர்வாளி பிரம்மா இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காங்க. நம்ம எல்லாரையும் படிச்சது பிரம்மா தான். ஆனா அந்த உயிர்வாளி அவங்களே மாயையின் வசப்படும் போது நாம எல்லாம் யாரு இல்லையா? பிரம்மதேவர் அந்த பிரார்த்தனையில் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பிரார்த்தனை நீங்க படிச்சு பாருங்க, படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் நல்லா டீட்டெயிலா உள்ள படிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு லைனும் பிரம்மதேவர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க பகவானை பத்தி. அப்ப என்னன்னா, நான் ஒரு சின்ன துகள் தான், ஒரு தீப்பொறி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றாங்க. அப்ப பாருங்க, பகவான் எவ்வளவு, நீங்க 1000 சூரியன்களுக்கு சமமானவர், நான் ஒரு சின்ன பொறிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பிரம்மா இவ்வளவு எல்லாரையும் படிக்கிறாங்க, இவ்வளவு படைப்பு தொழில் செய்யறாங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க, நான் உங்களோட முன்னாடி ஒரு சின்ன பொறி மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம எல்லாம் யாரு? ஒரு சின்ன, இதுலயும் வராது இல்லையா, எதுலயும் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம். ரூபம் யத்யேதத் அவபோத ரசோதயேன ஜஸ்வன் நிவృத்த தமசக சத் அனுக்கிரகாய ஆதௌ கிரஹீதம் அவதார சதைக பீஜம் என்னாமி பத்ம பவனாத் அகம் ஆவிராசம். நான் காணும் வடிவமானது ஜட மாசுக்களிலிருந்து நித்திய விடுதலை பெற்றதோடு என்பதோடு அது பக்தர்களிடத்து கருணை காட்டுவதற்காக வந்த அகசக்தியின் வெளிப்பாடாகும். அவதாரமானது பல்வேறு அவதாரங்களுக்கு காரணமான மூல அவதாரமும் ஆகும். மேலும் நான் உமது நாபி என்னும் இல்லத்திலிருந்து வளர்ந்த தாமரை மலரில் பிறந்தவனும் ஆவேன் இல்லையா? இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பகவத்கீதையிலேயே நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? பகவானுடைய பிறப்பு, தோற்றம் இல்லையா? இப்ப பகவானுடைய செயல்கள், பகவானுடைய இது எல்லாமே திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா இங்க பௌதிக உலகில் பிறவி எடுக்க தேவையில்லை. இப்ப அதே மாதிரி இங்க சொல்லியிருக்கிற பிரம்மதேவர் அது இங்க சொல்றாங்க, ஜட மாசுக்களில் இருந்து நித்திய விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகவானுடைய உருவம். இப்ப நம்மளுடைய இது எப்படி இருக்கு, நம்மளுடைய உருவம் எப்படி இருக்குன்னா, நாம முக்குணங்களால் இல்லையா, நம்ம கலங்கப்பட்டு இருக்கு, ஜட மாசுக்களால் நம்மளுடைய உடல் எல்லாமே கலங்கப்பட்டு இருக்கு. ஆனா பகவானுடைய உடல் அப்படி எல்லாமே கிடையாது. அப்ப இது ஆனா பகவான் இங்க வர்றாங்க, ஆனா பகவான் ஒவ்வொரு இதுலயும் அவதாரமா வர்றாங்க. ஆனா அது எல்லாருமே எப்படி வர்றாங்க, நாம நம்முடைய கர்மத்தின் பிரகாரம் மாயா சக்தியின் மூலமாக இங்க வர்றதுக்காக, இந்த உடல் எடுக்கிறதுக்காக பலவந்தப்படுத்தப்படுறோம். ஆனா பகவான் வர்றது எல்லாமே எப்படி, பகவானுடைய அகசக்தியின் மூலமாக இல்லையா, நம்முடைய புறசக்தியின் மூலம், பகவானுடைய புறசக்தியின் மூலமாக நாம இங்க வர்றோம். ஆனா பகவான் இங்க வர்றது அகசக்தியின் மூலமாக இங்க வர்றாங்க. ஏன் வர்றாங்க இல்லையா? இதுல பகவத்கீதையிலையும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எப்படி பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட
இல்லையா? அந்த 3 இதுலயும் வந்து 3 காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வர்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது பக்தர்களை பாதுகாக்க, இல்லையா? அதான் இங்க கூட வந்து பிரம்மதேவரும் கூட இங்க பிரார்த்தனை செய்யறாங்க. பக்தர்களிடம் கருணை காட்டுவதற்காக வந்து பகவான் வந்து இங்க வர்றாங்க. ஆனா பகவான் இங்க வர்றாங்க, எல்லா அவதாரங்களும் வந்து நம்மள மாதிரி வந்து கிடையாது. எல்லாமே வந்து இது அகசக்தியின் மூலமாக தான் வர்றாங்க. ஆனா எல்லா அவதாரங்களுக்கும் பகவான் தான் மூல காரணம், நீங்க தான் மூல அவதாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப நான் வந்து எப்படி பிறந்தேன், உங்க நாபி கமலத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அது இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாதக பரம் பரமயத் பவதக ஸ்வரூபம் ஆனந்த மாத்திரம் அவிகல்பம் அவித்தவர்ச்சக பஸ்யாமி விஸ்வஸ்ருஜம் ஏகம் அவிஸ்வமாத்மன் பூதேந்திரியாத்மக மதஸ்த உபாஸ்ரிதோஸ்மி. ஓ பகவானே, நீர் இப்பொழுது இருக்கின்ற சச்சிதானந்த வடிவத்தை காட்டிலும் ஓர் உயர்ந்த வடிவனை நான் கண்டதே இல்லை. ஆன்மீக வானில் இருக்கும் உமது அருவ பிரம்ம ஜோதிக்கு எப்போதேனும் ஏற்படுகின்ற மாற்றமோ அல்லது அகச்சக்தியினால் ஏற்படும் அழிவோ இல்லை. நான் உம்மை சரணடைகிறேன். ஏனெனில் நான் எனது ஜட உடல் மற்றும் புலன்களினால் வீண் கர்வம் கொண்டிருக்க மேலாண்மைக்குரிய தாங்களோ பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமாயிருந்தும் விசய சம்பந்தம் ஏதும் இல்லாதவராக விளங்குகிறேன். இல்லையா? பகவானை பற்றி இவ்வளவு வந்து சொல்றாங்க, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிரம்மா சொல்றதின் மூலமாக. இல்லையா? பகவான் வந்து இங்க பகவான் எப்படி இருக்காங்க? சச்சிதானந்த வடிவம், சத் சித் ஆனந்தம். பகவான் எப்பவுமே நித்தியமானவர், ஆனந்த வடிவமானவர், இல்லையா? பூரண அறிவு நிரம்பியவர். நம்மளுடைய இது வந்து பகவான் சத், நாம வந்து அசத், இல்லையா? நம்ம தற்காலிகமானது, ஆனந்தம் இல்லாதது, இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து இருக்கோம். ஆனா நம்மளும் வந்து அந்த நிலைதான் இருக்கோம். ஆனா அந்த உடல் தான் அந்த மாதிரி இருக்கு. நம்மளும் அந்த உன்னத நிலைதான், நம்மளும் அந்த உன்னத நிலைகளோடு தான் வந்து இருக்கோம், இல்லையா? பகவானோட அந்த தன்மையில் தான் ஒன்றாகி வந்து இருக்கோம். வந்து நாமளும் இந்த பக்தி தொண்டு சேவை செய்யும் போது நாமளும் அந்த சச்சிதானந்த உடலை வந்து அடைய முடியும். இப்ப இந்த மாதிரி உருவத்தை வந்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு வந்து பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக பகவான் ஆன்மீக உலகத்தில் இருக்கிற எதுக்குமே வந்து என்ன ஆகுது? அழிவே கிடையாது, அகச்சக்தி. இப்ப என்னன்னா இதுல நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ரொம்ப அழகா வந்து ரூப கோஸ்வாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா இப்ப நாம வந்து இங்க எது ஒண்ணு செஞ்சாலும் வந்து என்ன ஆகுது? தற்காலிகமாக இருக்கு. பக்தி தொண்டு வந்து எப்பவுமே நிரந்தரமாக இருக்கு. அது எப்படியாமா? அமிர்தத்துக்கு சமமாமா. ஏன்னா அமிர்த கடலில் வந்து எது விழுந்தாலும் எப்பவுமே வந்து அழியாது. இப்ப நம்ம வந்து பக்தி தொண்டு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து சிறிதளவு செஞ்சாலும் அது எப்பவுமே வந்து நிரந்தரமாக வந்து இருக்கு, இல்லையா? நம்ம வந்து படிச்சிருக்கோம், பகவத்கீதையிலையும் படிச்சிருக்கோம், இல்லையா? இதுல வந்து நம்ம இந்த பிறவிலை விட்டாலும், இல்லையா, அடுத்த பிறவிலையும் வந்து சப்போஸ் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்த பிறவில எங்க விட்டோமோ அங்க இருந்துதான் அடுத்த பிறவில வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம படிச்சிருக்கோம் இது. அப்ப இந்த மாதிரி வந்து ஏன்னா பகவான் இதுலயும் சொல்றாங்க பகவான் மகி பக்திரிய பூதானம் அமிர்தத்வாய கல்பத்தே. என்ன பக்தி தொண்டு நம்ம சேவை செய்யறது எப்படி? அமிர்தம் மாதிரியாமா. அந்த மாதிரி உயர்ந்த இது வந்து அமிர்தத்துக்கு சமமான அந்த பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அத அகசக்தியின் மூலமா இங்கே பகவான் கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து அழிவு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா நான் உங்ககிட்டயே வந்து சரணடைகிறேன் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. ஏனெனில் நான் ஜட உடல் மற்றும் புலன்களினால் வீர் கர்வம் கொண்டு இருக்க மேலாண்மைக்குரிய தாங்களோ பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமா இருந்தும் விசய சம்பந்தம் ஏதும் இல்லாதவராக இருக்கிறார், இல்லையா? ஏன்னா பகவான் வந்து எல்லாமே பகவான் தான் படிக்கிறாங்க. பகவான் இங்க எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளேயும், ஏன்னா பகவான் எல்லா பிரபஞ்சத்தையும் படைச்சிட்டாங்க, இல்லையா? 3 விஷ்ணுக்கள் இருக்காங்க, கேட்டிருப்பீங்க. கார்ணோர்தக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கார்ணோர்தக சாய் விஷ்ணு அவங்களுடைய மயிர் துவாரத்தின் வழியாகத்தான் வந்து நிறைய பிரபஞ்சங்கள் வந்து வெளியே வருது. எல்லா பிரபஞ்சங்களும் வெளியே வந்துருச்சாமா. எல்லாமே வெளியே வந்த பிறகும் எந்த பிரபஞ்சமும் எதுவுமே இயக்கத்துக்கு வரவே இல்லை பாருங்க. அது அப்படியே நிக்குது, எந்த இயக்கமும் இல்லாம. அது ஏன்னா பல கோடி வருடங்கள் அப்படியே இயக்கத்துக்கு இல்லாம இருந்தது. ஆனா பகவான் வந்து அதற்குள்ளே வந்து கர்ப்போதக சாய் விஷ்ணுவாக உள்ள வந்து நுழைந்த பிறகுதான் வந்து எல்லா பிரபஞ்சங்களும் இயக்கத்துக்கு வந்து வந்தது. அப்ப நாம இப்ப இங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, இங்க சொல்லியிருக்கிற மாதிரி எனது ஜட உடல் மற்றும் புலன்களினால் வீண் கர்வம் கொண்டு இருக்க நாம நினைக்கிறோம் நான் தான் பண்றேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இங்க பாருங்க, பிரபஞ்சம் இயக்கணும் அப்படின்னா பகவான் உள்ள வந்தாதான் இயங்க முடிஞ்சது, இல்லைன்னா எதுவுமே இயங்கவே இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் காரணம், சர்வ காரணம் யாருன்னா பகவான் தான்.
இப்ப நாம நினைக்கிறோம் நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீண் கர்வமா நினைக்கிறோம். ஆனா வந்து அப்படி கிடையாது, எல்லாமே நீங்க தான் செய்றீங்க அப்படின்னு வந்து இங்க பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்னது, இப்ப எல்லாமே இயங்கின பிறகு அப்புறம் எல்லா உயிர்வாளிகளும் பிரம்மதேவர் வந்து படைக்கிறாங்க. இப்ப எல்லா உயிர்வாளிகள் படைச்ச பிறகும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் அந்த இயக்கம் பகவான் ஸ்ரீ நான்கு விஷ்ணு ரூபமாக சீரோதக சை விஷ்ணுவாக எல்லா பொருட்களிலையும் இல்லையா, எல்லா உயிர்வாளிகள்லையும் பகவான் வந்து நுழைகிறார். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து இயக்கத்துக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இது இப்ப எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்காங்க. இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணம் நீங்க தான். ஆனா எல்லாமே நீங்க தான், எல்லாமே உங்களாலதான் இயங்குது. எல்லாருக்குள்ளயும் நீங்க தான் இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுல இருந்து விலகி இருக்கீங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான், ஏன்னா பகவானை பற்றி நம்ம வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ஆனா பகவானை பற்றி நம்ம வந்து எப்படி நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, என்னால வந்து இந்த பௌதிக புலன்களின் மூலமாக என்னால வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம வந்து புரிஞ்சுக்கிறோமே, அதுதான் புரிஞ்சுக்கிறோமாமா அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இப்ப நாம எப்படி இருக்கோம், இங்க விஷய சம்பந்தம் ஏதும் இல்லாதவராக விளங்குகிறேன். நாம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷய சம்பந்தத்துல வந்து நாம வந்து இருக்கோம் இல்லையா. ஏதோ ஒரு பொருளோட ஜட பொருளோட தொடர்பு வைக்கிறோம். அந்த தொடர்பின் மூலமாக தான் வந்து நம்ம என்ன ஆகுறோம், இங்க வந்து பிணைப்பு நமக்கு வந்து ஏற்படுது. ஆனா பகவான் வந்து எல்லா இடத்துலயும் உள்ள போனாலும் எல்லா இடத்துலயும் இருந்து பகவான் பிரிஞ்சு இருக்கிறார். இதுதான் இதுதான் பகவானுடைய ஸ்பெஷலே. உயர்ந்த தன்மை, உன்னத தன்மை வந்து பகவானுடையது. ஓகே, அடுத்தது தத்வாயிதம் துவன மங்கள மங்களாய தியானேஸ்மனோ தர்சிதம் த உபாசகானாம் தஸ்மை நமோ பகவதே அனுவிதேமதுப்யம் யோ அநாத்ருதோ நரக பாக்தி அசத் பிரசங்கைக. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் இப்போதைய வடிவம் அல்லது கற்புலனுக்கு மேற்பட்ட ஒரு உன்னத வடிவம் அனைத்து உலகங்களுக்கும் மங்களகரமானதே ஆகும். மேலும் நீர் உமது பக்தர்கள் உளமுருகி வணங்கும் தனிப்பட்ட நித்திய வடிவிலேயே தோன்றி இருக்கிறீர். ஆகையினால் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நரகத்தின் பாதையில் பயணம் செய்வதற்காக பிறந்தவர்கள் உமது தனிப்பட்ட வடிவினை புறக்கணித்தனர். ஏனெனில் உலகில் பொருட்களின் மீது தமது கவனத்தை அவர்கள் செலுத்துகின்றனர். இதுதான் இப்ப நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க இங்க. இப்ப வந்து முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் இப்போதைய வடிவம் அல்லது கற்புலனுக்கு மேற்பட்ட உன்னதமான வடிவம் அனைத்து உலகங்களுக்கும் மங்களகரமானதாகும். ஏன்னா பகவானுடைய சுரூபம் எங்க வந்தாலும் வந்து எல்லாமே மங்களகரமானதாக தான் இருக்கு. அந்த இடமே ஃபுல்லாவே மங்களகரமாக தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. பகவானுடைய லீலைகள் வந்து கேட்கும்போது சொல்லுவாங்க, பகவானுடைய பிறப்பு நிகழும் போது அந்த சூழ்நிலையே எப்படி இருந்தது, எல்லாமே மங்களகரமாக, அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அந்த இடமே வந்து நல்லா இருந்தது, எல்லாமே செழிப்பா இருந்தது, எல்லாருக்குடைய மனதிலையும் வந்து அந்த ஆனந்தம் வந்து இருந்தது, நம்ம வந்து கேட்டுப்போம் இல்லையா. இப்ப அந்த மாதிரி வந்து பகவான் எந்த உலகத்துக்கு போனாலும் மங்களகரமானதாக இருக்கு. இப்ப நாமளும் பகவானுடைய நாமத்தை இல்லையா சொல்வதன் மூலமாக அந்த இடத்துலயும் பகவான் வந்து வரும்போது அந்த இடமும் வந்து மங்களகரமானதாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா பக்தர்கள் வந்து கூப்பிடும் போதுதான் பகவான் வந்து இங்க வர்றாங்க. எந்த வடிவத்துல இருந்து கூப்பிடுறாங்களோ அங்க வர்ற வந்து நீங்க தோன்றி இருக்கிறீர் அப்படின்னு இங்க பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க இல்லையா. ஆனா தூய பக்தர்கள் அவங்களுடைய வந்து பிரார்த்தனைக்காக பகவான் வந்து இங்க வருகிறார் இல்லையா. அத்வைத ஆச்சாரியருடைய பிரார்த்தனை மூலமாக தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்க வந்தாங்க இல்லையா. அப்படிப்பட்ட பகவானே உங்களுக்கு தான் நான் வந்து வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து யாருக்கு வணக்கத்தை அர்ப்பணிக்கணும், யாரிடம் சரணடைய வேண்டும். இப்ப முதல் ஸ்லோகத்துல வந்து பிரம்மதேவர் சொன்னாங்க, நான் உங்களிடம் சரணடைகிறேன். இப்ப வந்து இதுல நான் அந்த வந்தனங்களை வணக்கங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட சரணடையணும், யார் வணக்கத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம பிரம்மதனுடைய பிரார்த்தனையின் இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் இல்லையா. இப்ப இதுல நம்ம ஒரு சின்ன கதை வந்து பார்த்துட்டு அடுத்தது போலாம். நிறைய பேர் கேட்டிருக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம், நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். இது என்னன்னா ஒரு நாள் வந்து ஒரு ரிஷிகள் வந்து எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே படிச்சிருக்காங்க, வேதங்கள் எல்லாமே படிச்சும் அவங்களால சரியான முடிவுக்கு வர முடியல. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேர் இருக்காங்க. இதுல யாரு முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு ஒரு டவுட். ஏன்னா எல்லாமே படிச்சிருக்காங்க, படிச்சும் சரியான முடிவுக்கு வர முடியல அவங்களால. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி 3 பேரையும் வந்து ஒரு சோதனைகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோதனை பண்றதுக்காக வந்து அவங்க போறாங்க. சரி அப்படின்னு சொல்லி யார் அனுப்பலாம்னா இருக்கு முனிவர் அவங்க வந்து போறாங்க. என்ன வந்து சோதனை பண்ணலாம்னா, ஏன்னா
யாரு வந்து எந்த இதுலயும் வந்து சலனம் அடையாம இருக்காங்க, பொறுமையா இருக்காங்களோ அவங்கதான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மதேவர் கிட்ட வந்து போறாங்க. ஏன்னா பிரம்மதேவருடைய மகள் பிருக்குமணி. அது அவங்க போன உடனே வந்து என்ன ஆகுது, பிருக்குமணி வந்து பிரம்மதேவர் வந்து அழைக்கிறாங்க. பிருக்குமணி வந்து மரியாதையே கொடுக்கல. பிரம்மதேவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. வந்து நான் வந்து எவ்வளவு அன்பா வந்து பண்றேன், நீ வந்து எதுவுமே கண்டுக்காம என் மேல ரொம்ப இதா பண்ற அப்படின்னு சொன்ன உடனே வந்து பிரம்மதேவருக்கு வந்து கோபம் வந்த உடனே இதுல இது பிருக்குமணி வந்து ரொம்ப இது பண்ண இது கண்டுக்காததுனால பிரம்மதேவருக்கு கோபம் வந்த உடனே வந்து என்ன பண்றாங்க, இது சாபம் கொடுக்க போறாங்க. ஆனா என்ன கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க. சரி இவங்க சலனம் அடைகிறாங்க. இப்ப இவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி சிவபெருமான் கிட்ட வந்து போறாங்க. அப்ப அங்க போன உடனே வந்து அங்க என்ன ஆகுது, வந்து அவங்களுடைய சகோதரர் பிரம்மதருடைய இதுல இருந்த நெற்றில இருந்து சிவபெருமான் பிறந்ததுனால பிருகு முனிவர் வந்து அவங்களுடைய சகோதரர். அப்ப வந்து என்ன ஆகுது, அப்ப அவங்ககிட்ட வந்து போன உடனே வந்து அவங்க சகோதரனால எழுந்திரிச்சு ரொம்ப மரியாதையோட வந்து அவங்க அணைக்க போறாங்க. பிருகு முனி உடனே வந்து நீ எல்லாம் என்ன தொடாத, நீ எல்லாம் சாம்பல் எல்லாம் பூசிருக்க, நீ ரொம்ப அழுக்கானவன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன ஆகுது, சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துருது. இப்ப அவங்க கோபம் வந்த உடனே வந்து என்ன ஆகுது, அவங்களையும் வந்து தண்டிக்க போறாங்க. உடனே வந்து பக்கத்துல வந்து பார்வதி தேவி என்ன பண்றாங்க, அவங்க முக்குணங்களுடைய கலப்படமா இருக்கிறனால உடனே வந்து அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்ன உடனே வந்து அவங்க கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஓகே இப்ப இவங்களும் வந்து கிடையாது. ஏன்னா பிரம்மதேவர் வந்து ரஜோகுணத்தின் மூலமாக படைப்பு தொழிலை செய்கிறார். அப்ப சிவபெருமான் வந்து தமோ குணத்தில் வந்து இருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் விஷ்ணு லோகம் பகவான் விஷ்ணு கிட்ட வந்து போறாங்க. பகவான் விஷ்ணு கிட்ட வந்து அங்க போறாங்க. அங்க போகும்போது என்ன ஆகுது, திருக்குமணி உள்ள வர்றதுன்னு தெரியாம விஷ்ணு பகவான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நான் உள்ள வர்றேன், என்ன வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குமணிக்கு பயங்கரமா கோவம் வந்து அவங்களுடைய மார்பில வந்து காலை வந்து வைக்கிறாங்க. உடனே வச்ச உடனே அப்ப பகவான் வந்து கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஆனா லட்சுமி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, விஷ்ணு பகவான் வந்து ஐயோ நான் வந்து உங்களை உள்ள வரும்போது நான் உங்களை வந்து மதிக்காம போயிட்டேன். பிராமணர்களை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், நான் வந்து மரியாதை கொடுக்காம போயிட்டேன். தயவு செய்து வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க, வந்து வந்து இங்க வந்து ஆசனத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீங்க வந்து என்னுடைய மார்புல கால் வச்சதுனால உங்களுடைய கால் வந்து ஏதாவது நோகுமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப இது பண்ணி நான் உங்களை காலை வந்து வருடி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிருகு முனிவருக்கு எதுவுமே வார்த்தையே வரல அவங்களுக்கு. இப்ப அப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவங்கதான் வந்து முழுமுதற் கடவுள். ஏன்னா எந்த சூழ்நிலையில இருந்து அவங்க சலனம் அடையவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே திரும்பி பிருகு முனிவர்கள் கிட்ட போய் வந்து அவங்ககிட்ட இந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க தெரிஞ்சுக்க முடியுது, ஓ விஷ்ணு பகவான் வந்து இந்த ஒரு நிலையில் வந்து இருக்காங்க. அப்ப நம்ம வந்து யாரிடம் சரணடைய வேண்டும், பகவான் விஷ்ணுவிடம் தான் சரணடைய வேண்டும். அவங்கதான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அந்த முடிவுக்கு வந்து வர்றாங்க. அதுதான் இப்ப இது பிரம்மதேவன் அந்த பிரார்த்தனையை தான் இங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன் இங்க கொடுத்திருக்காங்க, நரகத்தின் பாதையில் பயணம் செய்வதற்காக பிறந்தவர்கள் உமது தனிப்பட்ட வடிவினை புறக்கணித்தனர். ஏனெனில் உலகியல் பொருட்களின் மீது தமது கவனத்தை அவர்கள் செலுத்துகின்றனர். என்னன்னா நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இங்க வந்து நம்ம பகவான் கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். நம்ம வந்து பகவான் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்னாவது மற்ற விஷயங்களின் மூலமாக நம்முடைய கவனம் வந்து செலுத்தப்படுது. இப்ப அதனால என்ன, பகவானை வந்து மறைக்கிறோம், பகவானை விட்டு நம்ம தூரமா வந்து விலகி வர்றோம். இப்ப அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க பிரம்மதேவர். ஏதோ திதீய சரணாம்புஜ கோகந்தம் ஜிக்ரந்தி கர்ண விவரைக ஸ்ருதி வாதனீதம் பக்தியா கிரகீத சரணக பரயாச்ச தேசாம் நாபைசிநாத ஹிருதயாம்புருகா ஸ்வயம் ஸ்வபும்ஷான். பகவானே உமது தாமரை திருவடிகளின் நறுமண சுகந்தத்தினை சுவாசித்தும் காற்றில் வரும் வேத ஒலிகளை செவிகளில் வாங்கிக் கொண்டும் மனிதர்கள் உமது பக்தி தொண்டினை ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் அவர்களது இதய தாமரைகளிலிருந்து பிரிந்து இருப்பதே இல்லை இல்லையா. பகவான் என்ன சொல்றாங்க, பக்தர்கள் தான் என்னுடைய இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு லைன்ஸ் எல்லாமே. இப்ப பகவானே உமது தாமரை திருவடிகளின் நறுமண சுகந்தத்தினை சுவாசித்துக் கொண்டும் காற்றில் வரும் வேத ஒலிகளை செவிகளில் வாங்கிக் கொண்டும் மனிதர்கள் உமது பக்தி தொண்டினை ஏற்றுக்கொள்கின்றனர் இல்லையா. பகவான் அந்த வேதங்களின் மூலமாக அந்த சவுண்ட் வைப்ரேஷன் சப்தத்தின் மூலமாக, ஏன்னா பகவான் கேட்கறது மூன்று விஷயத்துக்கு வந்து இருக்கு.
இல்லையா? நம்ம வந்து அனுமானத்துல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து வேற வேற மாதிரி வந்து கற்பனை செய்து வந்து பாக்குறோம். அது வந்து அதெல்லாமே வந்து தேவையே இல்ல. அந்த மூலமாக வந்து நம்மளால பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த 10வது கண்டத்திலயும் பிரம்மதேவர் அந்த பிரார்த்தனையை வந்து சொல்லுவாங்க. உங்களுடைய அனுமானத்தின் மூலமாக இப்படியா இருக்குமா அப்படி இருக்குமா இவங்க பகவானா அப்பங்க அந்த மாதிரி மூலமாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா வந்து என்ன ஆகுது, கண்டிப்பா வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி வேதங்கள் வந்து நம்ம சப்தத்தின் மூலமாக இல்லையா, குரு சீட பரம்பரையின் மூலமாக வந்து நம்ம வந்து கேட்கும் போது பகவானை பற்றி கேட்கும் போது என்ன ஆகுது, நம்ம பக்தி தொண்டு செய்ய வந்து ஆரம்பிக்கிறோம். தூய பக்தர்களின் மூலமாக வந்து வந்து பகவானை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கும் போது பகவானுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி தூய பக்தி தொண்டு செய்யறவர்களுடைய அவங்களுடைய இருதயத்துல இருந்து நீங்க எப்பவுமே அவங்கள விட்டு நீங்க பிரியறதே கிடையாது. எப்பவுமே நீங்க அவங்க கூடயே வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. அப்புறம் தாவத் பயம் திரவிண தேக சூக்ரு நிமித்தம் சோகக ஸ்பிருகா பரிபவோ விபுலஸ்ச லோகக தாவன் மமேதி அசத் அவக்கிரக ஆத்தி மூலம் யாவன் அதியங்கிரிய பயம் பிரவருணீத லோகக. ஓ பகவானே, உலகிலுள்ள மக்கள் அனைவரும் தங்களது உலகியல் கவலைகளினால் நிலைதடுமாறுகின்றனர். அவர்கள் எப்பொழுதும் அஞ்சுகின்றனர். அவர்கள் எப்பொழுதும் செல்வத்தையும் உடலையும் நண்பர்களையும் பாதுகாக்க முயல்கின்றனர். அவர்கள் சோகத்தினாலும் சட்டத்திற்கு புறம்பான ஆசைகளினாலும் உடைமைகளினாலும் கவலைப்படுகின்றனர். மேலும் அவர்கள் பேராசையின் அடிப்படையில் நான் எனது என்னும் அழியக்கூடிய கருத்துக்களின் மீதே எதனையும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் எத்தனை காலம் உமது திருவடி தாமரைகளை சரண் அடையாது இருக்கின்றனரோ அத்தனை காலமும் இத்தகைய கவலைகளில் ஆழ்ந்தவர்களாகவே இருப்பார்கள். இல்லையா? இப்ப இந்த உலக மக்கள், இந்த உலகில் உள்ள மக்கள் எந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே எப்படி இருக்காங்க, என்னுடைய நிலை இப்படி இருக்கு, இப்ப நான் இப்படி இருக்கேன், அப்புறம் எனக்கு ஏதாவது இது எல்லாமே வந்து நமக்கு இழந்துருவோமோ எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? அந்த 4 மனைவிகள் ராஜாவுடைய கதை வந்து கேட்டிருப்பீங்க, பிரபு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒருத்தவங்க வந்து 4 மனைவிகள், பணம் இருக்கு, பணம், அதுக்கப்புறம் வந்து யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 4 மனைவிகள், அந்த கதை கேட்டிருக்கீங்க இல்லையா? கேட்டிருக்கீங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியுமா? இல்லையா, ரீகால் பண்ணலாம். ஓகே, சரி. ஏன்னா வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து 4 மனைவிகள் வந்து இருக்காங்க இல்லையா? இப்ப அந்த 4 மனைவிகள் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எங்க போனாலும் அந்த மனைவி வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் மனைவிக்கு. இப்ப 2வது மனைவிக்கு என்ன அப்படின்னாக்கா, என்ன ஒரு இது இருந்தாலும் அவங்க நம்பிக்கையே அவங்க வந்து கொடுத்து வைப்பாங்க. அப்ப வந்து 3வது மனைவிக்கு எந்த ஒரு வந்து முக்கியமான விஷயம் முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மனைவி கிட்டதான் வந்து எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிதான் ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க. இப்ப 4வது மனைவி வந்து அவங்க எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து மரணம் வந்து வருது. இப்ப மரணம் வரும்போது முதல் மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து இப்ப வந்து இறக்குறேன், சாக போறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீ வந்து நான் என்ன, நீ எங்க போனாலும் நான் உன்னை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போனேன் இல்லையா, வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க இருக்கிற வரைக்கும் தான் நான் உங்களோட இருக்க முடியும், நீங்க போன பிறகு உங்களோட நான் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, 2வது மனைவி சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாமே உன் மேலதான் நம்பிக்கை, எல்லா நம்பிக்கையும் உங்ககிட்டதான் வச்சேன், நீ வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க போயிட்டீங்கன்னா நான் வேறொரு நபர்கிட்ட வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப 3வது மனைவி கிட்ட வந்து கேட்கும் போது எந்த ஆலோசனைகள் வந்து நான் வந்து உங்ககிட்டதான் கேட்பேன், நீ வா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா ஆலோசனை சொல்ல முடியும், நீங்க போகும்போது உங்க கூட நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 4வது மனைவி அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கல, ஆனா இருந்தாலும் சரி கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. ஆனா 4வது மனைவி கூப்பிடாமலே வந்து நான் வந்து உங்களுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா சொல்றாங்க. அப்ப இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த முதல் மனைவி இல்லையா, எங்க போனாலும் அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறது உடல் இல்லையா? உடல் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே அழகுபடுத்துறோம், ஆனா கடைசியில போகும்போது உடல் நம்மளோட நம்ம கூட வராது. இப்ப அது ஃபர்ஸ்ட் மனைவி. இப்ப 2வது மனைவி இல்லையா, என்ன சொன்னாங்க, நான் வந்து எல்லா நம்பிக்கையும் உண்மையில வச்சேன், நீங்க போய் நபர்கிட்ட போயிருவேன் அப்படின்னு சொல்றது பணம் இல்லையா? பணத்தின் மேல நம்ம முழு நம்பிக்கை வந்து வைக்கிறோம் இல்லையா? சஞ்சலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லட்சுமி தேவி. இப்ப வந்து இப்ப நாம கிட்ட இருக்கு, அப்புறம்
வேறொரு நபர்கிட்ட வந்து அந்த கை வந்து மாறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூணாவது ஆலோசனை இல்லையா, யாரா இருந்து கேட்கறது. அவங்க யாரு அப்படின்னாக்கா நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் இல்லையா. நமக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன, கடைசியில போகும்போது கண்டிப்பா வந்து வர முடியாது. அப்ப நாலாவது மனைவி அவங்க வந்து வர்றாங்க. அப்படி யார் அப்படின்னு கேட்கும்போது ஆத்மா இல்லையா, பரமாத்மா. நம்ம எங்கே போனாலும், நம்ம நரகத்துக்கு போனாலும், எந்த உடல் எடுத்தாலும் எப்பவுமே நமக்கு வந்து துணையா வர்றது இல்லையா, சுக்ருதம் சர்வபூதானா, எல்லாருக்கும் உற்ற நண்பராக இருக்கிறது. ஏன்னா அகிலத்திற்கு அந்தராத்மனா, ஏன்னா இது கோபியர்களோட வந்து பாடுவாங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, ஒருத்தருக்கு மட்டும் வந்து சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் வந்து சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். அப்படி உற்ற நண்பராக நம்ம எங்க போனாலும் நம்ம கூட வந்து நமக்கு துணையாக வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட பகவான் நம்ம வந்து இதை பார்த்துதான் ஓகே இது சொல்லிட்டு இருந்தோம். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரிதான் வந்து இருக்கோம். இப்ப என்ன ஆகுது, இது எல்லாமே இழந்துட்டோம்னு சொல்லி நமக்கு அந்த பயம் வந்து வருது. ஆனா யார் வந்து பகவானுக்கு சரண் அடைகிறாங்களோ அந்த பயத்திலிருந்து விடுதலை அடைகிறார். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா என்னுடைய அம்மா அப்பா பாத்துக்குவாங்க இல்லையா, அதனால அது வந்து என்ன பண்ணும், அசால்ட்டா போகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இப்ப அப்பா கைய பிடிச்சிட்டு ஒரு பையன் நடந்துகிட்டே இருக்கான்னா, நாய் வந்ததுன்னா தூக்கி போடுறது, ஏன்னா பக்கத்துல அப்பா இருக்காங்க, என்ன வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட நம்பிக்கை. இப்ப அந்த மாதிரிதான் நம்ம வந்து யார் பகவானிடம் சரண் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பாதுகாக்க பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முழு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்துருமாமா. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது, பயம் கவலை எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அவர்கள் எத்தனை காலமும் உமது தாமரை திருவடிகளை சரணடையாது இருக்கிறார்களோ அத்தனை காலமும் இத்தகைய கவலைகளில் ஆழ்ந்தவர்களாகவே இருப்பார்கள். ஆனா பகவானிடம் சரண் அடைஞ்சிட்டாங்க, நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த பயத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருவோம். இதுக்கு ஒரு சின்ன கதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் வந்து ஒரு பசு இல்லையா, அந்த இது வந்து அவங்க பாதுகாக்கிறோம் வந்து ஃபுல்லா வந்து மாடு மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது, ஒரு பசு மட்டும் வந்து இது புலியிடம் வந்து மாட்டிக்குது. இப்ப அந்த மாதிரி மாட்டிக்கும் போது என்ன ஆகுது, அது வந்து பசு வேகமா போகுது, வேகமா போகும்போது புலியிட விழுந்துருது. அந்த என்னாச்சு, அந்த பசுவை பிடிக்கிறதுக்காக புலியும் வந்து கீழே விழுந்துருது. இப்ப கீழே விழுந்த உடனே வந்து பசுக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லுது, நீ ஏன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க, நான் அவனை சாப்பிட போறேனே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, அது பசு வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிக்குதாமா. அப்ப வந்து அந்த இது பசு வந்து சொல்லுது, எனக்கு வந்து எஜமானர் இருக்காரு, கண்டிப்பா வந்து எல்லா பசுக்களையும் பார்க்கும்போது நான் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சு கண்டிப்பா எஜமானர் இங்க வந்து வருவாங்க, அதனால எனக்கு பயம் இல்லை. ஆனா உனக்கு வந்து அது கிடையாது, உனக்கு அந்த பயம் வந்து இருக்கு, ஆனா எனக்கு அது வந்து இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப வந்து தைரியம் பசு வந்து சொல்லுதாமா. அந்த மாதிரிதான் நம்ம வந்து, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் வந்து பகவான் பரமாத்மா இருக்காங்க. அந்த நிலையை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உறவு அவங்கதான் அப்படின்னு அப்படின்னாக்கா நமக்கு அந்த பயம் இல்லை அப்படின்னு வந்து இங்க பிரம்மதேவர் வந்து நமக்கு குறிப்பிட்டு வந்து இங்க சொல்றாங்க. இது ஓகே. தேகததியோ பவதக பிரசங்க சர்வாசு போசமனாத் விமுக்தேந்திரியம दैवेन देहदधियो भवतः प्रसङ्गात् सर्वासुभोपशमनात् विमुख्येन्द्रिया मे कुर्वन्ति कामसुखलेशलभायदीना लोभाभिभूत मनसो अकुशलानि सस्वत्. ஓ பகவானே, உமது உன்னத செயல்களை பற்றி கேட்டல் மற்றும் போதுதல் என்னும் அனைத்து மங்கள காரியங்களை தொலைத்தவர்கள் நிச்சயம் துரதிருஷ்டசாலிகளே. மேலும் அவர்கள் தங்கள் நற்புத்தியினையும் இழந்தவர்களே ஆவர். அவர்கள் அமங்கல செயல்களில் ஈடுபட்டு புலனுகர்ச்சி இன்பங்களில் சிறிதும் காலத்திற்கு திளைத்திருப்பர் இல்லையா. பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனையின் மூலமாக வந்து திட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படிதான் வந்து இங்க பிரார்த்தனைகள் வந்து இருக்கு. ஏன்னா பகவானை பற்றி நம்ம கேட்கல அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே வந்து நிச்சயமா துரதிருஷ்டசாலிகள் தான், அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா பகவான் மங்களகரமானவர், ஏன் பகவானுடைய உன்னதம் எல்லாமே. இப்ப வந்து அப்ப அவங்க தெரியல அப்படின்னாக்கா என்ன ஆகுது, அவங்க நற்புத்தியே இழந்தவர்கள். அப்ப அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு, முக்குணங்கள் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கு. ரஜோகுணம் தமகுணத்தினால் வந்து மூழ்கப்பட்டு இருக்கு. இப்ப ரஜோகுணம் தமகுணத்தினால் மூழ்கப்பட்டு இருக்கு என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, எந்த மாதிரி நிலைகள் இருப்பாங்கன்னு சொல்லி சரண் அடையலைன்னா எந்த நிலை, அப்ப அந்த நிலையை வந்து
இருப்பாங்க. அப்ப அந்த நிலையில் இருக்கும் அவங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அதனால எல்லாமே என்ன ஆகுது, அமங்கலமாக தான் இருக்கு. சப்போஸ் மங்களமாக இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா இங்க பௌதீக உலகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து மங்களம் அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அமங்கலம் தான். சப்போஸ் இருக்கலாம், அந்த ஆனந்தம் இருக்கு அப்படின்னாக்கா, மங்களம் இருக்கு, நான் நல்லது இருக்கு அப்படின்னு அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் அதுவுமே எப்படி இருக்காமா, தற்காலிகமானதாக வந்து இருக்கு, கொஞ்ச காலம் தான் இருக்கு, அது நிரந்தரமாக வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப வந்து 8ல இருந்து படிக்கிறோம் இல்லையா. அத்தியமானாக சீதோஷ்ணவாத வரசே இதரேதராச்ச காமாக்கினாச்சிதருஷாச்ச சூதுர்பரேண சம்பஸ்யதோ மன உருக்ரம ஸ்வீததேமே. ஓ எந்தன் பகவானே, இவ்வேளை ஜென்மங்கள் எல்லாம் பசி, தாகம், வாதம், பித்தம், சிலேட்டமம் போன்றவற்றினால் குழப்பமுறுகின்றனர். மேலும் அவை உயிரை உறையச் செய்யும் பனி, எரியச் செய்யும் வெயில், மழை போன்ற பல இயற்கை இடையூறுகளினால் இடருற்று காமா அக்னியினாலும் ஆற்ற முடியாத சினத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றனர். நான் அவர்கள் மீது மிகுந்த இரக்கமும் கவலையும் கொள்கிறேன். கேட்டுல இருந்து படிக்கிறனால நான் பொருளையும் படிக்கிறேன். பிரம்மதேவர் போன்ற இறை பக்தர்களும் அவர்களது சீடர் பரம்பரையில் வந்தவர்களும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் குழப்பமுற்ற நிலை கண்டு எப்பொழுதுமே துக்கம் அடைகின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மனமும் உடலும் மும்முனை துன்பங்களின் கடும் கடும் தாக்குதல்களினாலும் ஜட இயற்கையின் இடர்பாடுகளினாலும் இது போன்ற பல உலகியல் பாதகங்களினாலும் மிகுந்த துன்பம் அடைகின்றனர். இத்துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது எவ்வாறு என்பதை அறியாத நிலையிலேயே அதை அனுபவிக்கும் மக்கள் சில வேளைகளில் பொதுமக்களின் பாதுகாவலர்களாக தம்மை காண்பித்துக் கொள்கின்றனர். இவர்களை பின்பற்றும் துரதிர்ஷ்டம் வாய்ந்த பொதுமக்களோ அத்தலைமையின் கீழ் மேலும் அவதிப்படுகின்றனர். இது குருடனுக்கு குருடன் வழிகாட்டி இருவரும் பள்ளத்தில் விழுந்த கதையாகும். ஆகையினால் பகவானின் பக்தர்கள் இவர்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களுக்கு சரியான பாதையினை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இவர்களின் வாழ்க்கை மீட்க முடியாததாக தோல்வியினையே அடையும். புலனுகர்ச்சிக்கு ஆட்பட்ட இம்மூட மனிதர்களை காக்கும் பொறுப்பினை மேற்கொள்ளும் பகவானின் பக்தர்கள் பிரம்மதேவரை போன்ற பகவானின் நம்பிக்கைக்கு உரியவரே ஆவர். இப்ப இங்க சொல்றாங்க, இப்ப நாம வந்து எப்படி இருக்கோம்னா, இந்த ரஜோகுணம் தமோகுணத்தின் மூலமாக நம்ம எந்தெந்த நிலைகள் வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க இல்லையா. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் பசி, தாகம், வாதம் இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கு, எல்லாமே போதும், காமன் தான். இப்ப இந்த ஒரு நிலையில வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது, நம்ம வந்து இங்க வந்து நம்ம மெயினான எல்லா துன்பத்திற்கும் காரணம் எதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சனத்குமாரர்கள் பிருத்து மகாராஜாவுக்கு வந்து உபதேசம் செய்யும் போது அங்கே வந்து சொல்றாங்க, ஆசையே துன்பத்திற்கு நமக்கு வந்து காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதே வந்து சனத் ஒரு நாள் பிரம்மதேவர் கிட்ட வந்து கேக்குறாங்க 4 குமாரர்கள் வந்து, ஏன்னா இந்த ஜட பொருட்கள், ஏன்னா எப்படின்னா ஒரு சுருக்கமா வந்து சுருக்கமா சொல்லிட்டு நான் வந்து அதை சொல்றேன். என்னன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து பாக்குறோம் இல்லையா. அந்த ஒரு பொருளை பார்க்கும்போது என்ன ஆகுதாமா, நம்ம வந்து எத்தனையோ பொருட்கள் பார்த்துக்கிட்டே போறோம், அது வந்து பார்க்கும்போது மனசுல வந்து ஸ்டோர் ஆயிருமா. இப்ப ஸ்டோர் ஆகும்போது நமக்கு அந்த சிந்தனைகள் வந்து நமக்கு ஏற்படுமாமா. அது வந்து சிந்திக்க இந்த பொருள் இருந்தா எனக்கு எப்படி இருக்கும், இதனால எனக்கு வந்து எந்த மாதிரி விளைவு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பத்தி அதிகமா சிந்தனை பண்ணி 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 என்ன ஆகுது, கடைசியில அந்த பொருள் நான் வந்து அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம போறோமாமா. இப்ப சப்போஸ் அந்த பொருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்க என்ன ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு அந்த பொருள் மேலே ஆசையோ அதன் மேல நமக்கு வந்து கோபம் வந்து வருதாமா. இப்ப அந்த கோபத்தின் மூலமாக என்ன ஆகுது, நினைவு நிலை ஏற்படுது இல்லையா. காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக. இது எதனால வருது, இது தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் நம்ம செய்யறோம் ஏன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க, காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக. ரஜோகுணத்தின் மூலமாகத்தான் வந்து நாம இந்த நிலை வந்து நமக்கு ஏற்படுது. அப்ப வந்து நம்ம இந்த நிலையை எப்படி தாண்டது, அப்ப ரஜோகுணத்தில் இருந்து நம்ம அந்த சத்துவகுணத்துக்கு வந்து வரணும் இல்லையா. சத்துவகுணத்தை அந்த சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும். நான் எடுத்த உடனே வர முடியும் அப்படின்னு கேட்டோம்னா ஆரம்பத்துல நம்ம ரஜோகுணத்துல இருந்து வந்து பக்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ரஜோகுணம் தமோகுணம். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து வந்து பகவானை பற்றி வந்து கேட்க கேட்க பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம அந்த சத்துவகுண நிலைக்கு வந்து நம்ம உயர்வோம்.
அந்த நிலையிலிருந்து உயர்ந்து தொடர்ந்து நம்ம வந்து சத்துவ குணத்திலே இருந்தோம்னா, இல்லையா சில பிரபுபாதர் எந்த மாதிரி நம்ம வந்து உணவு வகைகள் சாப்பிடணும், இல்ல எந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும், இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மளால எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்றோமோ அப்ப அதன் மூலமாக என்ன ஆகுது, நம்ம எப்பவுமே அந்த சத்துவ குண நிலைக்கு வந்து இருப்போம். இப்ப தொடர்ந்து சத்துவ குணத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம அந்த முக்குணங்களை தாண்டி சுத்த சத்துவ நிலைக்கு வந்து உயர முடியும். ஏன்னா பகவான் அந்த நிலையில தான் வந்து இருக்காங்க. அப்ப பகவானை வந்து நம்ம சந்திக்கணும், பகவானோட அந்த நேரடி கனெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா அப்ப அந்த முக்குணங்களையும் தாண்டணும். இப்ப சத்வகுணமும் கலங்கப்பட்ட நிலைதான். ஆனா அதன் மூலமாக பகவானை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். எப்பவுமே ரஜகுணத்துல இருக்கோம் அப்படின்னாலும் அதுல வந்து முடியுமா அப்படின்னு கேட்டாலும் ரொம்ப கஷ்டம்தான். இப்ப அதையும் தாண்டி நம்ம சத்துவகுண நிலைக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதனால என்ன ஆகுது, இங்கே மூவகை துன்பங்களினால் அதுல வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப இருந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது அப்ப அது அவர்கள் மீது நான் மிகுந்த இரக்கமும் கவலையும் கொள்கிறேன் அப்படின்னு வந்து பிரம்மதேவர் வந்து இங்க சொல்றாங்க இல்லையா. தூய வைஷ்ணவர்களை எப்படி சொல்லுவாங்க, பரதுக்க துக்கி இல்லையா, மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து அவங்க வந்து துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க இந்த சனத்குமாரர்கள் வந்து கேட்ட கேள்வி அந்த ஒரு கதையை வந்து பாக்கலாம். வந்து சனத்குமாரர்கள் வந்து பிரம்மதேவர் கிட்ட வந்து கேக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்தோம்னா அது மனசுல வந்து ஸ்டோர் ஆயிடுது. எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து எதுவா இருக்கு அப்படின்னாக்கா மனம்தான் காரணமா இருக்கு. அப்ப இந்த மனசுல அந்த பொருளை அந்த இது வந்து ஸ்டோர் ஆகுது, அதுல இருந்து நம்ம வந்து எப்படி வெளியே வரலாம், வெளியே வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் கிட்ட கேட்கும் போது பிரம்மதேவர்கள் பதில் சொல்ல தெரியலையாமா. அப்ப பாருங்க இப்ப எந்த அளவுக்கு, ஏன்னா எல்லா வேதங்களும் வந்து பகவான் நேரடியாக கேட்டவர் பிரம்மதேவர் இல்லையா, எல்லாமே தெரியும். அப்ப வந்து என்ன ஆகுது, இருந்தா அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்ப நாம எல்லாம் யாரு இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பகவான், ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கிறார் இல்லையா. அந்த கேள்வி கேட்ட உடனே பகவான் ஹம்சரூபமாக வந்து அங்கே அன்னரூபமாக ஹம்சரூபமாக அங்க வந்து சனத்குமாரர்களுக்கு பதில் சொல்றதுக்காக அந்த ஒரு அவதாரமாக பகவான் வந்து அங்க வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 11வது காண்டத்துல ரொம்ப அழகா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து படிச்சு பாருங்க அது. இப்ப அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகே, எதனால இந்த மாதிரி காரணம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப பெருசா சொல்லியிருப்பாங்க, நான் சுருக்கமா மட்டும் வந்து சொல்றேன். இது என்னன்னா, இதுல வந்து இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து என்ன ஆகுது, பகவான் எப்படி இருக்காங்க, நம்ம வந்து ஒரு செயல் பண்றோம் அப்படின்னாக்க எல்லாமே வந்து 3 நிலையில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3 நிலைகளுக்கும் புத்தியின் 3 நிலைகள் வந்து சொல்றாங்க. நம்ம அந்த இது உள்ள எல்லாம் போக வேண்டாம், அது ரொம்ப தத்துவங்கள் பிலாசபியா இருக்கும், அது வேண்டாம், மேலோட்டமா சொல்றேன். இப்ப அந்த 3 நிலைகள் புத்தி வந்து 3 நிலைகள்ல இருக்கு. அதுக்கும் தாண்டி வந்து ஒரு நிலை இருக்கு, 4வது நிலை திருத்தீய அப்படின்ட்டு. அந்த ஒரு நிலையில் தான் பகவான் இருக்காங்க, அந்த ஒரு நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் பேசுறாங்க சனத்குமாரர்கள் கிட்ட. இப்ப வந்து அங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஜட பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அதுல ஒரு அட்ராக்ஷன் நமக்கு வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த அறியாமையினால் தான் வருது. ஆனா இருந்தாலும் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதை வந்து எப்பவுமே அந்த ஜட பொருள் நமக்கு வந்து எந்த மாதிரி விளைவு ஏற்படும் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே நிலையற்றது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கேட்கும் போது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம மறந்துடுறோம். ஆனா வந்து பகவான் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாம் மரணம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். இது எல்லாமே தற்காலிகமானது. இதனால் எனக்கு எந்த மாதிரி விளைவு ஏற்படும், இந்த விளைவு எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து நமக்கு அதன் மேல நமக்கு வந்து பற்றுதல் வராது இல்லையா. பகவான் வந்து இதுலயும் சொல்லுவாங்க புருஷோத்தம யோகத்திலே, இப்ப நம்ம வந்து படிப்போம் இல்லையா, அந்த அந்த அத்தியாயத்திலேயே பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லுவாங்க, இது வந்து நம்ம வெளியே வருது, இதுக்கு வந்து பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்த வேண்டும். அந்த 2வது ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, இதுல எல்லாமே வந்து நமக்கு அட்டாச்மெண்ட் வருது. அப்ப இதுக்கு ஆயுதம் என்னன்னா டிட்டாச்மெண்ட் இல்லையா. இதுல வந்து நம்ம எதுவுமே பற்றுதல் வந்து இது பற்றின்மையை வந்து வளர்த்துக்க வேண்டும், பற்றுதல் வந்து வைக்க கூடாது. இது வந்து ஏன்னா எதனால இதுல மேலே பற்றுதல் வைக்காம நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பிரபுபாதர் நமக்கு ரொம்ப எளிமையா நமக்கு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இல்லையா ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னா எதையுமே வந்து நம்மளால விடவே முடியாது. அதனால எப்படி வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா, ஈசோபனிஷத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. அதனால என்ன பண்ணணும், எல்லாமே பகவானுடைய சேவை நம்ம ஈடுபடுத்தும் போது என்ன ஆகுது, அங்கே வந்து நம்ம வந்து எல்லா பொருளும் யூஸ் பண்றோம். ஆனா அது எல்லாமே என்ன ஆகுது, அந்த பற்றின்மை நம்ம யூஸ் பண்றோம். அதுதான்
எல்லாமே எதுவுமே ஒதுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரபுபாதர். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கிறது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. எல்லாமே தன்னுடைய சுய இன்பத்துக்காக நமக்கு தேவைக்காக எடுத்துக்கலாம். அதுல எந்த இதுவும் இல்ல. தேவைக்கு அதிகமாக நம்ம எடுக்கும் போதுதான் அங்க பந்தப்படுத்தப்படுறோம். அதனால என்ன ஆகுது, இங்க இருக்கிறது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுன்னு நினைச்சு இருக்கிறது எல்லாத்தையும் பகவான் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அப்ப அங்க ஒரு பற்றின்மை நிலை அங்கே வருது. இப்ப அங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது என்ன ஆகுது, இங்க சொல்லியிருக்க அந்த எல்லாமே அவங்களுக்கு கிடையாது. எப்பவுமே ஆனந்தமாக இருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம வெளியே ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது. நாம என்ன நினைப்போம், ஃபயர் ஆகுதுன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். நமக்கு ரொம்ப இதாகாது. இதே நம்மளுடைய என்ன ஆகுது, நமக்கு அந்த சலனம் அடையுது. என்னுடைய இடம் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அப்ப அங்க வேற இடத்துல ரெண்டுமே ஃபயர் தான் ஆகுது. ஆனா நம்மளுடைய மனநிலை தான் மாற்றம். இது என்னுடைய வீடு தீப்பற்றி எரியும் போது எனக்கு வலிக்குது, மற்ற இடத்துல ஆகும்போது எனக்கு வலிக்கல இல்லையா? அப்ப ரெண்டுமே என்ன ஆகுது, அங்க நடக்கிற சூழ்நிலை ஒண்ணுதான். என்ன ஆகுது, இன்னொன்னு நம்மளுடைய மனநிலை தான் மாற்றம். இது என்னுடையதுன்னு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க கஷ்டம் இல்லை. இப்ப அதனால நம்ம இருக்கிறது எல்லாமே பண்ணும் போது கண்டிப்பா நமக்கு அந்த வருத்தம் இல்லை. அதனால பற்றின்மையை வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இல்லையா? எதுவுமே நம்ம கூட வர்றதும் இல்லை. இப்ப அந்த ஒரு நிலை எப்பவுமே என்ன பண்ணணுமானா, நம்ம எப்படி டெய்லியும் அந்த திருக்குறள் சொல்றோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். ஆனா எப்பவுமே எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அப்ப நிரந்தரம் என்ன அப்படின்னு சொல்லி நாம அங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. யாவத் பிருதத்வம் இதம் ஆத்மன இந்திரியார்த்த மாயா பலம் பகவதோ ஜன ஈசபஸ்யேத் தாவன்ன சம்ஸ்ருதி அசோ பிரதி சங்கிரமேத வியதாபி துக்க நிவகம் வகதி கிரியார்த்தா. ஓ பகவானே, உலகியல் துன்பங்கள் என்பவை ஆத்மாவை பொறுத்தவரை துன்பங்களே அல்ல. ஆயினும் மேலும் பந்தப்பட்ட ஆத்மா உடலை புலன் இன்பத்திற்கு ஆனது என்று எண்ணும் வரை அவன் உமது புறசக்தி என்னும் மாயையினால் பாதிக்கப்பட்டு உலகில் துன்பங்கள் என்னும் வலையில் இருந்து மீளவே முடியாது. இப்ப இவனை பார்த்தோம் பாருங்களே. இப்ப இங்க பார்த்தோம்னா இங்க நமக்கு துன்பம் இருக்கு அப்படின்னாக்கா எதுவுமே அந்த துன்பம் எல்லாமே எப்பவுமே பாதிக்கிறது கிடையாது. எல்லாமே எதுக்கு, உடலுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கு. ஆனா என்ன ஆகுது, இது எல்லாமே என்னுடைய புலன் இன்பத்துக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிற வரைக்கும் அந்த மாயினால் நம்ம கட்டுப்பட்டு இருக்கும் போது மட்டும்தான் என்ன ஆகுது, நமக்கு இந்த துன்பம் வருது. மாயையின் வலையில் நம்ம சிக்கிக்கிறோம். ஆனா இது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. அந்த ஒரு மனநிலையை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுது, அங்க நமக்கு துன்பம் கிடையாது, முக்குணங்களின் பாதிப்பு நமக்கு கிடையாது. அதான் டிட்டாச்மெண்ட். பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உடனே வெட்டி வீழ்த்த வேண்டும். அந்த புருஷோத்தம யோகம் படிச்சு பாருங்க. அது பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்ம எப்படி இங்க பௌதிக உலகத்தை இருக்கணும், எந்த மாதிரி நம்ம இங்க உள்ள கஷ்டப்படுறோம், எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அது. இப்ப அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னுடைய புலன் இங்க இருக்கிறது எல்லாமே எனக்காகத்தான், நான் சொல்றதுதான் கேட்கணும். அந்த ஒரு நிலை, அந்த ஃபால்ஸ் ஈகோ, அந்த அகங்காரத்தின் போதுதான் இங்க பந்தப்பட்ட நிலை வருது. ஆனா இது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. நான் என்னுடைய சொரூப நிலையிலிருந்து நான் செயல்படுகிறேன். அந்த ஒரு நிலையில் செய்யும் போது அங்க நமக்கு மாயையில் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கீழே பொருளுரை படிக்கிறேன். உலகியல் வாழ்வில் உயிர்களின் மொத்த துன்பத்திற்கு காரணம் அவனவன் இடம் இருக்கும் தன்னிச்சையான கருத்தே ஆகும். அவனது கட்டுண்ட அல்லது விடுதலை பெற்ற இரு நிலையிலும் அவன் எப்பொழுதும் முழுமுதற் பகவானையே சார்ந்து இருக்கிறான். ஆயினும் புறசக்தியின் பாதிப்பினால் கட்டுண்ட ஆத்மா தன்னை முழுமுதற் கடவுளின் அதிகாரத்திற்கு உட்படாத சுதந்திரமானவன் என்று கருதுகிறது. அவனது உணர்வு பூர்வமான நிலை என்பது பரம விருப்பத்திற்கு இசைவாக அவன் இணைவதே ஆகும். அவன் அவ்வாறு செய்யவில்லை எனில் உலகியல் அடிமைத்தலையில் நிச்சயம் அவன் கூட்டப்படுவான். பகவத்கீதையில் 2.55 பிரஜாஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது.
இதன் பொருள் மனம் உருவாக்கும் கற்பனை திட்டங்கள் அனைத்தையும் அவன் விட்டுவிட வேண்டும் என்பதாகும். பரம விருப்பத்துடன் உயிர் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே அவனை உலக வாழ்வின் தலையிலிருந்து விடுபடுவதற்கு உதவுவதாகும். இப்ப இதுதான் இல்லையா? அப்ப இது என்னுடையதுக்காக, என்னுடைய சுலன் எல்லாமே புலன் திருப்திக்காக இருக்கு, எல்லாமே எனக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இது கட்டுண்ட நிலை இல்ல. நான் பகவானுடைய விருப்பப்படி நான் செயல்படுவேன். ஏன்னா நான் பகவானுடைய ஒரு பாகம். நாரத பக்தி சூத்திரத்திலே நாரத முனிவர் அங்க எழுதுறாங்க என்னன்னா, இப்ப நான் எப்படி பகவானுக்கு சேவை செய்ய முடியும்? நம்ம கண்டிப்பா உணரணுமாமா, நாம பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்மா எப்ப உணருதோ அப்பதான் அந்த பக்தி தொண்டு சேவைக்கு வர முடியுமாமா. இப்ப அந்த நிலைக்கு அவங்க வரணும். இப்ப நாம் பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கோம். இப்ப அந்த ஒரு நிலையை உணர்ந்து பகவானுடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்தோட நம்ம அந்த விருப்பத்தை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இப்ப நம்ம ஏதோ ஒரு செயல், யாரையோ ஒருத்தவங்க அவங்களுக்கு இந்த விருப்பம், இவங்களுக்காக நான் இதை செய்யறேன், அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் இந்த செயல் செய்யறேன் இல்லையா? நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும், அதுதான் இங்க முக்கியமானது. இப்ப பகவானை திருப்திப்படுத்த வேண்டும். இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அவனது உணர்வு பூர்வமான நிலை என்பது பரம விருப்பத்திற்கு இசைவாக அவன் இணைவதே ஆகும். அதுதான் நம்முடைய உணர்வு பூர்வமான நிலை அதுதான் நம்முடைய நிலை. ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு தனக்கு வச்சிருக்கோமா, இங்க எழுதியிருக்காங்க பாருங்க ஸ்ரீகுருபாதர் ஃபர்ஸ்ட் லைன்ல, உலகியல் வாழ்வில் உயிர்களின் மொத்த துன்பத்திற்கு காரணம் அவனவன் இடம் இருக்கும் தன்னிச்சையான கருத்தே ஆகும். நமக்குன்னு ஒரு கருத்தை வச்சிருக்கோமா, இப்ப அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், என்னுடைய பிளான் தகுந்த மாதிரி நடந்துக்கணும், அதுதான் சக்சஸ் ஆகணும், அதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோமா. ஆனா அது உண்மையா கிடையாது. இதனாலதான் நமக்கு துன்பம் ஏற்படுது. அப்ப நாம எப்படி அந்த துன்பத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லும் போது, இப்ப பகவானோட விருப்பத்தை கனெக்ட் பண்ணிடணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுது, நம்ம அங்க துன்பத்துல இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, மாயில இருந்து இதுவே அவனை உலக வாழ்வின் தலையில் இருந்து விடுபடுவதற்கு உதவுவதாகும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. இப்ப அதுதான் நம்முடைய உண்மையான உணர்வு. அந்த கிருஷ்ண உணர்வுல இருந்து செயல்படும் போது என்ன ஆகுது, நாமளும் பகவானுடைய இங்கே இங்க சேவை பண்றோம். ஆன்மீக உலகத்துக்கு அங்கே இங்க பிறப்பு சுழற்சியில இருந்து வெளியே ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும் இல்லையா? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இப்ப இங்க அவங்களுடைய இல்லையா, பிருத்திவீதி ஆஜே ஜத நகராது கிராம சர்வத்திர பிரச்சராயிட்டே போயலாம்னா இல்லையா? எல்லாருக்கும் நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க, யாரை பார்த்தாலும் யாரை கேட்டாலும் பகவானை பற்றி சொல்லிக் கொடுங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம விட்டுறலாம், யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இதுதான் பகவானுடைய விருப்பம். இதுதான் எத்தனை பேர் முடியுமோ அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது, அது பகவானுடைய விருப்பம், இந்த அவதாரத்தினுடைய விருப்பம். இப்ப எல்லாருக்கும் நம்ம சொல்றதுதான் பிரச்சாரம். இப்ப அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய விருப்பத்தோட நம்மளுடைய விருப்பத்தை நம்ம கனெக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, இந்த தலையில இருந்து இந்த முக்குணங்கள் அங்க செயல்படாது. பகவான் சொல்லிடுறாங்க, என்ன சொல்றாங்க, தெய்வீ ஏசா குணமயி மமமாயா துரத்தியா மாம் ஏவையை பிரபத்தியந்தே மாயாமேதான் கறந்துட்டேன் இல்லையா? இப்ப என்னுடைய இந்த முக்குணங்கள் இந்த மாயை என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா என்ன ஆகுது, அது கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா இருந்தாலும் யார் என்னிடம் சரண் அடைகிறார்களோ அவங்க உடனே கடந்துடலாம் இல்லையா? அப்ப நம்ம பகவானிடம் சரண் அடைகிறோம்னா என்னது, பகவானுடைய நடக்கிறோம் இல்லையா? பகவானுடைய விருப்பப்படி நடக்கிறது தான் சரண் அடைகிறோம். அப்ப நம்ம அந்த மாதிரி பகவான் சொல்லிடுவாங்க, மாயை இவங்களுக்கு வரக்கூடாது இல்ல, அவங்க அவங்க மாயை கடந்துடுறாங்க. இப்ப கடந்து பகவானுடைய அந்த உணர்வுல இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, பகவானோட நம்ம நேரடி கனெக்ஷன், பகவானோட நம்ம பேச முடியுது. பகவான் பாருங்களேன், பகவத்கீதையில பார்த்தோம்னா எப்படி பேசுறது, பகவான் ஒவ்வொரு இடத்துல ஏதோ பகவான் உவாச்ச. இப்ப என்ன ஆகுது, அப்ப அங்க பகவான் பேசின பகவான் எப்ப பேசினாலும் இல்லையா, இப்ப பேசினாலும் 5 நிமிடத்திற்கு முன்னாடி பேசினாலும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் கோடான கோடி வருஷத்துக்கு பேசினாலும் எப்ப பேசினாலும் பகவானுடைய வார்த்தை எப்பவுமே உன்னதமானதுதான். அந்த வார்த்தை அப்படியேதான் இருக்கு. அப்ப நம்ம அந்த பகவத்கீதையில அங்க படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்ரீ பகவான் உவாச்சா அப்படின்னு பேசினது நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்களேன், அப்ப அந்த ஒரு உணர்வுல இருந்து நம்ம படிக்கும்போது நம்ம பகவானோட நம்ம நேரடி தொடர்பு இல்லையா? பகவான் உள்ள இருந்து நமக்கு இருக்கிறாங்க. இதுதான் பாரு, பகவான் என்ன சொல்றாங்க, யார் என்னிடம் சரணடைகிறார்களோ என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன் இல்லையா? பகவத்கீதையிலே சொல்லியிருக்காங்க, ததாமே புத்தி யோகம் தாம். இப்ப நானே கொடுக்கிறேன். அப்ப என்ன ஆகுது, நாம என்ன பரமாத்மாவோட நம்ம அந்த கனெக்ஷன், பகவான் உள்ள இருந்து நமக்கு இதுதான் இப்படிதான் பண்ணணும், இது நீ பண்றது தப்பு, எப்படி பண்ணணும், நமக்கு உள்ள இருந்து எல்லா
கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுதான் நாம என்ன நினைக்கிறோம்னா, வெளியே இருந்து எல்லா ஆலோசனையும் தேடுறோம். ஆனா வந்து வெளியே எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே கட்டுண்ட நிலையில இருக்காங்க. எல்லாருமே முக்குணங்கள் பாதிப்பில் மாறி இருக்காங்க. அப்ப நமக்கு அந்த ஆனந்தம், அந்த உண்மையான ஆலோசனை எங்க இருக்கு? எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நமக்குள்ளதான் இருக்கு பகவான் பரமாத்மாவா. இப்ப வெளியே இருக்கிறது நம்ம வந்து என்ன ஆகுது, அந்த வந்து அதை விட்டுட்டு நம்ம உள்ள கொஞ்சம் நம்ம வந்து திருப்பணும் அப்படின்னாக்கா என்ன ஆகுது, நம்ம பகவானோட அந்த பேச அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு ஏற்க முடியுமாமா. இது எல்லாமே புரிஞ்சுக்க கஷ்டம்தான். ஆனா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வந்து பகவானுடைய நாமத்தை எந்த அளவுக்கு வந்து கவனமாக சொல்றோமோ கண்டிப்பா வந்து அந்த பகவானுடைய அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுதான். அப்ப அந்த ஒரு உன்னத நிலை. அப்ப அந்த நிலைக்கு ஒரு தடவை நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம கீழே வர மாட்டோம். நம்ம பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா, உயர்ந்த சுவை அவங்க அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இங்க கீழே வரமாட்டாங்க. இது தாழ்ந்த சுவை நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இப்ப அதுதான் நம்ம கஷ்டப்பட்டு இப்ப அதுக்கு என்ன ஆகுது, ஒன்னே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடனே அந்த சூழ்நிலையை வந்து தாண்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல பிரம்மதேவர் அந்த பிரார்த்தனையில வந்து வரும் அது. இப்ப அவங்க என்னன்னா மனம், வார்த்தை, உடல், அவங்க வந்து எல்லாமே பகவானுக்காக மூணுமே அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இப்ப அவங்க 3 உலகங்கள் வந்து அவங்களை வந்து வெற்றி கொள்பவர் யாருமே இல்லையாமா. அந்த 3 உலகங்களும் அவங்களுடைய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் வந்து 8வது ஸ்லோகம் நினைக்கிறேன். 8வது ஸ்லோகத்துல வந்து பிரம்மதேவர் சொல்லுவாங்க என்னன்னா, தத்தே அனுபவம் சூசமீஷமானம். இப்ப அந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லும் போது நாம வந்து ஏதோ ஒரு கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டம் எல்லாமே வந்து மத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த கஷ்டம் வந்து நான் பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு வருது. இப்ப அந்த இது கர்மத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த நபர் மூலமாக வருதே ஒழிய அந்த துன்பத்திற்கு காரணம் அந்த நபர் கிடையாது. நான் முன் ஜென்மத்தில் பண்ண அந்த துன்பம் தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து தன்னுணர்வுக்காக முழுமையா பகவானுடைய கருணையை முழுமையாக வேண்டி பிரார்த்தனை செய்து அதை கொண்டால் கண்டிப்பா வந்து அவங்க என்ன ஆகுமாமா. ஏன்னா பகவான் எல்லாருக்கும் பகவான் தான் அப்பா இல்லையா. பகவான் தான் அப்பா. அவங்களுடைய அப்பாவுடைய சொத்து வந்து என்ன ஆகுது இல்லையா, அவங்களுக்கு வந்து நமக்கு அனுபவிக்கிறதுக்கு இயற்கையிலேயே உரிமை இருக்கு. அந்த உரிமைக்கு வந்து அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப அதுதான் அந்த ஒரு நிலைக்கு வந்து நாம வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் 6:40 ஸ்டார்ட் பண்ணி 7:41 ஆயிருச்சு. இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். அத 9 ஸ்லோகம் 9 வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கமெண்ட் சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும். ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் மாதாஜி. மாதாஜி, அந்த ஸ்டோரி ஒன்னு சொன்னீங்க இல்லையா மாதாஜி, மாட்டோடு புலி அந்த மாதிரி. அது கரெக்டா எனக்கு புரியல மாதாஜி, அத கொஞ்சம் சொல்லுங்க. இல்லையா? இல்ல மாதாஜி, பசு வந்து இது ஒருத்தவங்க வந்து இது பண்ணிட்டு போவாங்க இல்லையா. நிறைய பசுக்கள் வந்து மேய்க்கிறதுக்காக வந்து ஒரு தலைவர் போவாங்க இல்லையா, மேய்க்கிறவங்க. அப்படி கூட்டிட்டு ஒரு பசு மட்டும் வழி தவறி போயிடுது. ஒரு பசு மட்டும் வழி தவறி போகும்போது புலிக்கு வந்து மாட்டிக்குது. இப்ப புலி அந்த பசு வந்து வேகமா ஓடுது, புலிக்குள்ள விழுந்துருது. இப்ப அந்த புலி வந்து தனியா இருக்கு. அவங்களுக்கு வந்து யாருமே இல்லையே, ஓனர் எதுவுமே கிடையாது, புலி மட்டும் தனியா தான் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுது, அப்ப குழியில இருந்து வர முடியாது இல்லையா. சப்போஸ் பசுவை அடிச்சு சாப்பிட்டாலும் புலினால வெளியே வர முடியாது. ஆனா வந்து இங்க என்ன, எனக்கு கண்டிப்பா வந்து வருவாங்க, அவங்களுக்கு தெரியும். வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காப்பாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா புலிக்கு வந்து புலி வெளியே வர்றதுக்கு வழியே கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஆன்மீக குருவை வந்து பகவானே சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா வந்து நம்மளை வந்து பாதுகாப்பார். ஆனா புலிக்கு வந்து யாருமே கிடையாது, பாதுகாவலரே கிடையாது. அப்ப என்ன ஆகுது, அப்ப அவன் புலிக்குள்ளதான் இருக்கணும். அதுதான் வந்து சொல்லும் போது நான் டிவோட்டிஸ் அந்த மாதிரி. ஆமா, கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, அதுதான் கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, நல்லா இருந்தது கிளாஸ். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் மாதாஜி, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, பாத்துக்கிறேன். ஓகே ஓகே மாதாஜி. ஓகே, இல்ல பிரபு வேற சர்வீஸ் இருக்கறனால என்ன வந்து எடுக்க சொன்னாங்க. நல்லா இருக்கு மாதாஜி, நல்லா சூப்பரா இருந்தது கிளாஸ், நல்லா யூஸா இருந்தது எங்களுக்கு. கொஞ்சம் இடையில போன் வந்ததுனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் நானு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, இப்ப முடிச்சுக்கலாம் மாதாஜி. வாஞ்சா கல்பத்ருபேசி கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹாப்பி புருஷோத்தமந்த். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி.